சிலருடைய வளர்ப்பு முறையிலிருந்து அவங்க கல்வி முறை வரைக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியே புகழ்ந்து பேசினா மட்டும்தான் செய்வாங்க. எதிர்மறையான விஷயங்கள், இவங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளோ அல்லது இவர்களுக்கு பிடிக்காத செயலோ இவங்களுக்கு சொன்னால் இவங்க முன்னாடி நடந்தால் அது பிடிக்காது. இது ஒரு வகையில் வித்ட்ராவல் சிம்டம் நாம் சொல்கிறோம். அதாவது எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அறிவு நிலை, நாங்கள் மனநிலைன்னு சொல்கிறதில்ல, அறிவு நிலை, செயல்நிலை, செயல் திருத்தம் தான் தேவை தவிர எனக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு வகையில் உளவியல் ரீதியில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லணும்னா பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ரியாலிட்டி, உங்களால் ரியாலிட்டியாக இருக்க முடியுதா? அப்போ ரியாலிட்டியாக இருக்க முடியல என்ன ஆகும்? அதுதான் பிரச்சனை உண்டாக்கும். அப்போ ரியாலிட்டிங்கிறது எது எப்படி இருக்குதோ அதை அப்படி ஏற்றுக்கொண்டு நம்மை வளர்த்திக்கணும். நமக்கு தகுந்த மாதிரி சூழல் இருக்கவே இருக்காது. ஒரு காட்டில் சிங்கம் இருக்குது அல்லது மான் இருக்குன்னா மானுக்கு தகுந்த மாதிரியே சூழல் இருக்காது. ஏன்னா சிங்கத்துக்கு தகுந்த சூழல் வேற, மானுக்கு தகுந்த சூழல் வேற. அப்போ ஒரு மான் சிங்கத்தை சமாளிக்கும் அளவு கால்களை பலப்படுத்தி வைக்கலைன்னா அந்த சிங்கத்தினால் அது அடித்து கொள்ளப்படும். அதனால இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்கு பதிலாக ரியாலிட்டி, நிதர்சன நிலை, அதற்கேற்ப உங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ ஏசியில் இருக்கக்கூடியவங்க ஏசி இல்லைன்னா இருக்க முடியாது, ஐசியூவில் இருக்கக்கூடியவங்க ஐசியூவில் இல்லைன்னா இருக்க முடியாது. அப்போ அந்த ஐசியூ இன்டென்சிவ் கேர் யூனிட் எப்படியோ அதே மாதிரி இன்டென்சிவாக எனக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கிற ஒரு மனநிலை இருந்தாலும் தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கண்டறிந்த உண்மை. அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத விட ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும். அங்கே ஒரு எதிர்மறையாக நடக்குதுன்னா அதை சமாளிக்கும் திறனை அதிகப்படுத்தி அதன் மூலமாக நம்ம அதை கடக்க வேண்டுமே தவிர எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி கண்டிஷனடு சுச்சுவேஷன் இருக்குங்கிறத பெற்றோர்கள் புகுத்தி விட்டுறாங்க. பல கல்வி நிறுவனங்கள் அப்படி புகுத்தி விட்டுறது, பல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடியவங்களும் புகுத்தி விட்டுறாங்க. அப்போ என்னென்னா இவங்க உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை வருகிறது. தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட ஒரு மருத்துவர் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே ஒன்றும் இல்லைன்னு சொன்ன பின்னாடி அவர் பெரிய நோயினால் பாதிக்கப்பட்டால் நீங்கள் ஏன் எங்ககிட்ட சொல்லிங்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நிறைய மருத்துவர்கள் உண்மை நிலையை சொல்லிடுறாங்க. இதுதான் உன்னுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சார் நீங்கள் நெகட்டிவாக சொல்லிட்டீங்களா அப்படின்னா, இல்லை நெகட்டிவ் கிடையாது, இதுதான் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால் இந்த மனநிலை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் கான்ஃப்ளிக்ட் அண்டு கம்யூனிகேஷனில் உங்களுக்கு நாங்கள் அவேர்னஸ் கொடுக்குறோம்.